சார் நீங்க ரொம்ப லக்கி சார். அவன் கிடைச்சிட்டான். என் பொண்ணு அவினாஷிய காதலிக்கிறான். நான் தான் ஏற்கனவே சொன்னல சார், உங்க பொண்ணு காதலிக்கிறது அவினாஷ தான். என்ன சார், யார் கோல் போட்டாலும் உங்க பொண்ணு கை தட்டுது. சீக்கிரம் நடக்காது டாடி. யோ, அப்படின்னா என் பொண்ணு 3 பேரை காதலிக்கிறான்னு சொல்றியா? Now I invite our college chairman and principal, Mr. Nagareddy. சார் போங்க. மாண்புமிகு பெருமக்களே, parents, colleagues and my dear students, I welcome you all for this function. எத்தனையோ காலேஜ்கள் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் பின்தங்கி இருந்தோம். இன்னைக்கு நம்ம காலேஜ் படிப்புல மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ்லயும் நம்பர் 1ங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஸ்டூடண்ட் மிஸ்டர் அவினாஷ். Please come to the stage. இவரை எந்த அளவுக்கு பாராட்டினாலும் அது ஈடாகாது. இதுவரைக்கும் நான் எத்தனையோ பிளேயர்ஸ் சந்திச்சிருக்கேன், ஆனா இவர் தான் நம்பர் 1. இவருக்கு சவால்ல ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். மத்தவங்களை எல்லாம் தெளிவா முட்டாளாக்குறவரு. எதிரி கொஞ்சம் பலவீனமா இருந்தா போதும், இவரு அவங்கள குதிரையா நினைச்சு அவங்க மேலேயே சவாரி செய்வாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்புல தான் நாட்டம். ஆட்டம் எல்லாம் எனக்கு வரவே வராது. அதனாலதான் அவினாஷ் மாதிரி உள்ள சின்ன பிளேயரை கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. ஐ எம் சாரி. இவன் என் கூடவே இருந்து என் கண்ணு முன்னாடியே விளையாடி இப்ப ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் எது மேலேயாவது நாட்டமும் ஆர்வமும் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். Am I correct, Avinash? I am proud of you, my boy. Die! அவன் என் காலேஜ்ல படிச்சு என் முன்னாடியே என் பொண்ண லவ் பண்ணி என்கிட்டயே டிராமா ஆடி சீட் பண்ணிருக்கான். அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. அவன் என்ன முட்டாள்னு நினைச்சிட்டானா? அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை இதுதான். நீங்களே சொல்லுங்க. என்னடா லுக்கு பாரு. ஹாய்டா. ஹாய் அமிர்தா. ஹாய். ஹாய்டா. அதுக்கிட்டும் ஏன் லேட்டு? என்னடா விசேஷம்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பிரின்சிபலுக்கு சந்தேகம் வந்தது, ஆனா நீ அவரை ஏமாத்திட்ட. ஏன், என்னாச்சு? அவரோட பொண்ணை நீயே காதலிச்சுட்டு, ஆனா அவர்கிட்ட அவர் பொண்ணை காதலிக்கிறவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறன்னு சொல்லிட்டு அவருக்கே அல்வா கொடுத்துட்டு அவரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கியே. நீ பெரிய கில்லாடிடா டேய். டேய், இதெல்லாம் எனக்கு சாதாரணடா. டேய், என்னோட டிராமாவை அவ்வளவு சீக்கிரம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி சொல்றா. இவளே போய் சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரா. இன்னும் எத்தனை நாளைக்கு நடிப்படா? இன்னும் கொஞ்ச நாள் தான்டா. அதுக்குள்ள இந்த ஆட்டம் ஒரு முடிவுக்கு வந்துருண்டா.
என்ன பண்ணுவ? இவளை கல்யாணம் பண்ணிப்பேன். இத்தனை நாள் காலேஜ்ல எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாரு, எத்தனை பேரை அடிச்சிருப்பாரு, எத்தனை பேரை அழ வச்சிருப்பாரு. அதுக்கெல்லாம் பழி வாங்க வேண்டாம். இவ்வளவு நாள் அவர் ஆடின ஆட்டத்துக்கு அன்னைக்கு தான் ஒரு முடிவு கட்ட போறேன்டா. பாத்தீங்களா இவரோட நாடகத்தை? நம்ம பசங்களை நாம எப்படி வேணாலும் வளர்க்கலாம், ஆனா தருதலையா மட்டும் வளர்க்க கூடாது. அத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பாங்கிற தகுதியே இல்ல. பசங்களை பெத்தா மட்டும் போதாது. அப்பா பேச ஏய், ஏய், போ. அடா. எழுந்துடா, எழுந்துடா. போங்கடா, போங்க. செக்யூரிட்டி, இவனை தூக்கி வெளியே போடுங்க. பாரு, அவன் சின்ன பையன், ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிருப்பான். அதுக்காக அவனை இப்படி அடிச்சு அவமானப்படுத்த கூடாது. என்னடா அது காதல் பைத்தியம்? உனக்கு பிடிச்ச பைத்தியத்தால அங்க இருந்து அத்தனை பேரும் எங்களை பைத்தியக்காரங்க மாதிரி பார்த்தாங்க. அங்க இருந்து அத்தனை பேரும் டாடி ஒரு மாதிரியா பார்த்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. சாரி டாடி. சாரி சொல்றதுக்கு இது ஒன்றும் பெரிய தப்பு இல்ல. நீ தப்பு பண்ணலடா, காதலிச்சிருக்க. உன் காதல ஜெயிக்க வைக்க இந்த ஆட்டம்லாம் ஆடி இருக்க. டாடி டோன்ட் வரி, நான் இருக்க. உன்னை நான் பாத்துக்கிறேன். நீ அவமானப்பட்ட அதே ஸ்டேஜ்ல நான் உன்னை ஏத்துறேன். என்ன சொல்ற? ஹலோ, அவினாஷ் காலேஜ் வரலன்னா நாங்களும் வரமாட்டோம் சார். சார் தயவு செஞ்சு அவினாஷ் கூப்பிடுங்க சார். வாய மூடிட்டு போன வை. அவினா செஞ்சது எல்லாருக்கும் சரின்னு இருக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் எப்படி டாடி அது தப்பா தோணுது? ஷட் அப். இத்தனை வருஷமா டாடி சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இப்ப அவ சொல்றது சரிங்கறியா? டாடி ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் us. காலேஜ்னா நாலு சவத்துக்குள்ள அடிமை மாதிரி கூண்டுக்குள்ள இல்லாம ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டோன்னு ஃப்ரீ மைண்டோட இருந்து நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்ல நினைச்சானே அவினாஷ், அது தப்புன்னு சொல்ல வரீங்களா டாடி? சொல்லுங்க டாடி, அது தப்புன்னு சொல்றீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கா படிக்கணுங்கிறதுக்காக நம்ம எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கோம்னு அவன் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தான். அதை புரிஞ்சுக்க மாட்டீங்களே. லெக்சரர்ஸ் மேல எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் மரியாதை இருக்கணும். உங்களை எல்லாரும் மதிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற பயம் டாடி, மரியாதை கிடையாது. அது எல்லாத்தையும் மாத்தி உங்க மேல மரியாதை வர வந்தவனை இப்படி அடிச்சு துரத்துட்டீங்களே டாடி. கண்டிப்பா வரமாட்டான். இப்ப உங்களுக்கு ஹாப்பி தானே டாடி? நீங்க ஜெயிச்சிட்டீங்க டாடி. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்களே ஜெயிச்சிட்டீங்க டாடி. வாழ்த்துக்கள் டாடி. கங்க்ராட்ஸ். வாழ்த்துக்கள். The prestigious final match between Siddhartha Engineering College versus Vardhaman Engineering College. Clash of Titans. இந்த தடவை அந்த காலேஜ் ஜெயிக்கவே கூடாது. அவ அப்பா என்ன அசிங்கப்படுத்திட்டான். அதுக்கு பழி வாங்க விட மாட்டேன். இன்னைக்கு ஆவேசத்தோட ஆடுவேன். அந்த காலேஜை ஜெயிச்சு காட்டுவேன். இது சாதாரண மேட்ச் இல்லடா. இதனால அவன் அசிங்கப்படணும், அவன் அவமானப்படணும். குட் மார்னிங். வணக்கம் சென்னை. இன்டர் காலேஜ் சார்பாக இன்று ஹாக்கி ஃபைனல் போட்டி விறுவிறுப்பாக தொடங்க உள்ளது. அனைவரும் ஆவலுடன் போட்டியை காண வந்துள்ளனர். வீரர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுகிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக சித்தார்த் காலேஜ்ல இருந்து டீம் வந்திருக்காங்க. அதுவும் முக்கியமா அவினாஷ் வந்திருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த காலேஜ்ல எவன் ஆடுறாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்ல. ஆனா நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். எவன் வந்தாலும் ஜெயிச்சு நாங்க தான் சாம்பியன் ஆவோம். ஆல் தி பெஸ்ட்.
இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்ட அவினாஷ் உங்க டீம்ல இல்லையாமே? இல்ல, அவினாஷ் கண்டிப்பா மேட்ச்ல வந்து கலந்துப்பான். Anyway, all the best. Morning viewers, we are going to witness a very thrilling match between Siddhartha Engineering College versus the Vardhaman Engineering College. Goalkeeper, yes. Ready? Ready, sir. Yes, ready. The final match has started. It's a very prestigious final round between these two engineering college and Pawan is he's got a very good chance to score and that's a very fine goal. Scored by Pawan and a wonderful goal. மிகவும் எதிர்பார்த்த சித்தார்த் காலேஜ் டீம் இதுவரை எந்த கோலும் அடிக்கவில்லை. ஆப்போனன்ட் டீம் ஒரு கோலும் எடுத்துள்ளார்கள். வர்தமான் அணியினர் இரண்டாவது கோலையும் போட்டு விட்டார்கள். ஆனால் அவினாஷ் இன்னும் வரவில்லை. அவினாஷ் போன் பண்றான். போன் எடுக்கலடா. சார் நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா வருவான் சார். சார் போங்கடா. சார் வேணும்னு அடிக்கிறாங்க சார். சார் ப்ளீஸ் அவினாஷை கூப்பிடுங்க சார். சார் அவன் வந்தா தான் சார் ஜெயிக்க முடியும். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். மூன்றாவது கோலையும் சுறுசுறுப்பாக வர்தமான் அணியினர் போட்டு விட்டார்கள். அவினாஷ் இல்லாதது சித்தார்த் அணியினருக்கு மிக இழப்பாக தற்பொழுது இருக்கும் நிலையை பார்க்கும்போது சித்தார்த் அணியினர் மிகவும் பரிதாபமான நிலையில் உள்ளார்கள். அவர்களை எதிர்த்து ஆடும் மிகவும் வலுவாக உள்ளார்கள். கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறதில்ல சார். எங்க போயிட்டாரு? காலேஜ்னா கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர் எல்லாமே இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஜெயிக்கிறதுக்கு தான் காலேஜ். போய் ஜெயிக்கவை. எந்த மூஞ்ச வச்சுட்டு ஆட வந்திருக்க? எந்த காலேஜ்க்காக ஆட வந்திருக்க? சித்தார்த்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்காக ஆட வந்திருக்கா. அவினாஷ், இந்த கிரவுண்ட்ல உன் ஆட்டம் மட்டும் இல்ல, நீ ஜெயிக்கிறதையும் நான் பார்க்க. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட். அதையும் பாப்போம். வணக்கம் சார். நாம வின் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார். உட்காருங்க உட்காருங்க. அவனுக்கு பேட்டாலே பயங்கரமா அடிக்கிறானுங்கடா. டேய், இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க கூடாது.
அவன் நம்ம ஆளுங்களை ஒரு ஆள் அடிச்சானா நாமளும் அவங்க ஆளுங்களை ஒரு ஆள் அடிக்கணும். ஆனா அடி வெளியே தெரியக்கூடாது. நம்ம காலேஜோட மானத்தை நாம தான் காப்பாத்தணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பால் மட்டும் தான் தெரியணும், வேற எதுவுமே தெரியக்கூடாது. கண்டிப்பா கோல் அடிச்சு நம்ம ஜெயிச்சு காட்டணும். Come on. அவினாஷ், அமுதா என்ன எதுக்காக காதலிக்கல, உன்னை எதுக்காக காதலிச்சான்னு எனக்கு இப்பதான் புரியுது. என் காதல் நிறைவேற நான் எல்லாரையும் துன்புறுத்தினேன். ஆனா என்ன காப்பாத்தி உன் காதலை நீ வாழ வச்சுட்ட. உன்னை நான் மதிக்கிறேன். இது வரைக்கும் உனக்கு நான் கஷ்டங்களை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. உன்னோட காதல நீ ஜெயிச்சிட்ட. அது மட்டும் இல்ல, சாடிஸ்டா இருந்து அவன் இனி திருத்திருக்க. கீப் இட் அப். அவினாஷ யாருன்னு நினைச்சு உங்க மாப்பிள்ளன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுங்க.
அவரு ஏற்கனவே சந்தோஷமா தான் இருக்காரு. ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்குள்ள பிபி சர்டிபிகேட், சுகர் சர்டிபிகேட், அது கூட HIV சர்டிபிகேட்டும் சேர்த்து கொடுத்தாதான் இப்பெல்லாம் கல்யாணத்துக்கே ஒத்துக்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்க போல இருக்கு. எல்லாம் ஒரு அனுபவம் தானே, புதுசாவா சொல்றேன். மாமாவே எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அப்படியா சார்? ஆமா. ஐயோ, இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார், அவங்க நிம்மதியா இருக்கலாம். அவங்க 2 பேரும் போய் தனியா டூயட் பாடட்டும். நாம இப்ப கிளம்ப